ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். A camp had provision for 490 soldiers for 65 days. After 15 days, more soldiers arrived and the remaining provision lasted for 35 days. How many soldiers joined the camp? ஒரு முகாமில் வந்து பார்த்திங்கன்னா 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்துச்சாம். 15 நாட்களுக்கு அப்புறம் மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதமுள்ள மளிகை பொருளானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தால் எத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்னு ஃபுட்டு டேஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போது டேஸ்ன்னு எடுத்துக்கலாம். 490 மெம்பர்ஸ் வந்துக்கு 65 டேஸ் தேவையான அளவுக்கு இருந்துச்சு. ஓகேவா? அப்புறம் 15 டேஸ்க்கு அப்புறம்னா இங்கே 15 டேஸ் குறைஞ்சிருது. அதே 490 தான். ஆனால் 15 டேஸ்க்கு அப்புறம் இப்போ எவ்வளோ இருக்கும்? இங்கே 50 டேஸ்ன்னு ஆகிடும். கரெக்டாக ஒரு 15 டேஸை கழிச்சிட்டிங்கன்னா இங்கே 50 டேஸ்ன்னு ஆகிடும். இப்போ இப்படி தான் டேட்டாவை நம்ம மாற்றி எழுதிக்கணும். டேஸ் கொடுத்தாங்கன்னா குறைஞ்சிருச்சுன்னா. அப்புறம் அந்த 15 டேஸ்க்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து சேர்றாங்களாம். அப்போது ஆல்ரெடி ஒரு 490 இருக்குது. ஓகேவா? கூடுதலாக வந்து இன்னும் வந்து சேர்றாங்க. அப்போ வந்து ஃபுட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா 35 டேஸ்க்கு தான் இருக்கும். ஓகேவா? அப்போது உங்களை என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. பர்சன் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக டேட்டு குறைய தான் செய்யும். அப்போ இது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன், எதிர்விகிதம். எதிர்விகிதத்தில் நம்மளுக்கு தெரியும் இது எக்ஸு இது ஒய்னா மல்டிஃபிகேஷன் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ் கழிச்சுன்னா நீங்கள் செகண்ட் டேட்டா மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இது ரெண்டே எடுத்துக்கிட்டால் போதும். அப்போது மல்டிஃபிகேஷன் கான்ஸ்டன்ட்னா இப்போ என்ன வரும்? 490 × 50 விச் இஸ் ஈக்குவல் டு 490 + எக்ஸு × 35. ஓகேவா? ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 490 + எக்ஸு இது இன்சைடு வந்துச்சுன்னா 490 × 50 இந்த 35 கீழே வந்துடும். ஓகேவா? 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 10 டைம்ஸு இது 7 டைம்ஸு. 7 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 7 டைமு. அப்போ மொத்தம் 700ன்னு வருது. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்தாங்கன்னு தான் வேணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 700 - 490. ஓகேவா? 700ல் 490 போச்சுன்னா உங்களுக்கு 210ன்னு வரும். கரெக்டாக? 600 அப்புறம் பார்த்தீங்கன்னா 700 வருது. அப்போது 210 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே.